வர 14ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீரத்தின் மகன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் சென்சாரில் வந்து தடை செய்யப்பட்ட படம். நான் வந்து இந்த அப்போது வந்து ரீஜனல் சேர்பர்சன் போஸ்ட்டில் இருந்ததுனால ரிவைசிங் கமிட்டிக்கு வந்தது. அப்போது இந்த படத்தை பார்த்துட்டு இது வந்து தடை செய்யறதுக்கு உண்டான எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 கட்டு சில வார்த்தைகளில் இருந்த வந்து, அப்புறம் ஒரு புத்தர் சிலைக்கு பக்கத்தில் ஒரு லிக்கர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு, அப்புறம் அந்த மாதிரி 2-3 ஷாட் மேக்ஸிமம் ஒரு 25 அடி கட் பண்ணிவிட்டு அந்த படத்துக்கு நாங்கள் யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தோம். அது என்ன கதை என்றால், ஒரு தீவில் ஒரு போருக்கு பின்னாடி அந்த இறந்து போன போராளியுடைய மகனை கோர்ட் மார்ஷல் பண்ணதுக்காக கூப்பிட்டு வராங்க. அப்போது அந்த பையன் அங்கே இருக்கிற ஒருத்தர் அந்த ஏற்கனவே அந்த போரை நடத்திய போராளியினால் காலில் குண்டு துளைக்கப்பட்ட ஒரு சிப்பாய், அவருக்கு தாங்க முடியாத கோபம், இந்த பையனை கூட்டின்னு வந்து நம்மளை பார்த்துக்க வச்சுருக்காங்களேன்னு சொல்லி. அவருடைய பையனும் இந்த பையனும் சம காலத்து வயசு. அப்போ இந்த பையன் என்ன சொல்லுவான், அங்கிள் நான் இந்த முடிஞ்சோடனே நீங்கள் என்ன ஐஷன் போய் படிக்க வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பான். ஸோ இது கடைசியில் அந்த என்ன ஆகும், அவன் அந்த பையனோட இந்த பையன் ஃப்ரெண்ட் ஆகிடுவான். அந்த சிப்பாயும் இந்த பையன் என்ன தப்பு பண்ணான், சரி இவனை நம்மளே அழிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட் மார்ஷல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பதில் சொல்லணுப்பா, நீ பாட்டுக்கு தடான்னு பதில் சொல்லிடாத, அவங்க சரியாக பதில் சொல்லணும் அப்படிலாம் எல்லாம் சொல்லி கொடுத்தா கூட கோர்ட் மார்ஷல் முடிஞ்ச பிறகு அவன் எந்தால் ரூமில் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து இந்த பையனை கூப்பிட்டு போகலான்னு வரும்போது அந்த பையன்கிட்ட ஒரு 2 பிஸ்கெட் பேக்கெட்டை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போது அந்த ஜெயிலில் ஒரு கை குழந்தை அழும். அப்போ அந்த பையன் சொல்லுவான், எனக்கு எதுக்கு அங்கிள் 2 பேக்கெட்டு, ஒரு பேக்கெட் அந்த குழந்தைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பிரித்து சாப்பிடும்போது அந்த குழந்தைய ஷூட் பண்ணிடுவாங்க. எங்கேயோ நடந்த சம்பவமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது எதுவும் அந்த படத்தில் சொல்லப்படலை. இது பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரனுடைய கதை அப்படின்னு உங்களுக்கு இது பார்த்தா புரிஞ்சால் கூட படத்தில் எங்கேயும் சொல்லலை. படத்தில் எங்கேயும் சொல்லாத பொழுது நானே ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு இது இப்படி தான் சொல்லியிருக்கு, இந்த படத்தை தடை செய்கிறேன்னு சொல்கிறது தப்பு. சென்சார் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கோ அதன் பிரகாரம் பண்ணி இந்த படம் வெளியில் வருது.